பார்க்க போகிறோம்னா தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 3 பெரிய வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 7 தக்காளி, நாட்டு தக்காளி வந்து மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகா 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 தேக்கரண்டி, ஒரு இலை வச்சுருக்கிறேன், பிரியாணி இலை, எண்ணெய் வந்து தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, சோம்பு, புதினா, கொத்தமல்லி, தனி மிளகாத்தூள், உப்பு, அரிசி, தண்ணி. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நெய் 1 ஸ்பூனு போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பிரியாணி இலை 1 வந்து 2ஆக பிரித்து போட்டுருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா மெலிசாக போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதக்கட்டும். நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை வந்து போட்டுக்கிறேன். நல்லா பழமாக சிவப்பாக இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த தக்காளி சாதம் நல்லா ரெட் கலரில் அழகாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும் தக்காளி. நல்லா வதங்கி வரட்டும். நான் 1.5 கிளாஸ் அரிசி, பிரியாணி அரிசி தான் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போல் போடுறேன். ஏற்கனவே நான் பச்சை மிளகா போட்டுக்கிறோம். காரம் அதிகமாக இருக்கும். நம்ம கலர் பவுடர்லாம் எதுவும் சேர்க்கலை. இந்த கலரையில் நம்ம சாதம் செய்ய போகிறோம். இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் அரிசியை போட்டுக்கிறேன். 3 கிளாஸ் தண்ணி நான் வச்சுக்கிறேன். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். கிளாஸ் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் குக்கரை வந்து மூடி வச்சிடுறேன். ஒரு விசில் வந்துட்டோம். இறக்கிக்கலாம். நம்ம ஒரு விசில் வந்துடுச்சு. நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ விசில் அடங்கிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய இப்போ வாசனையே செம்மையாக இருக்குது. சாதம் சூப்பராக வந்துருக்குது. நான் வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்ல வாசனை, நல்லா பிரியாணி வாசனை அடிக்குது. எனக்கு செம்மையாக வந்துருக்குது சாப்பாடு. தக்காளி சாதம் சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.